அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் நம்பர் 4 பார்க்குறோம். ஸோ இன்டகிரேட் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ டிஎக்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டினாமினேட்டில் நமக்கு மூணு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மூணு ஃபேக்டருக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்றதுனால ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டிவைட் பை x minus 2 plus c divided by x minus 3 னு பிரிச்சுக்கிறோம். ஸோ இங்கே நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா அகைன் நமக்கு x minus 1 into x minus 2 into x minus 3 னு கிடைக்கும். மேலே a into x minus 2 into x minus 3 plus b into x minus 1 into x minus 3 plus c into x minus 1 into x minus 2. ஓகே, ஸோ அதாவது இங்கே இருக்கிற x minus 1 தவிர மற்ற ரெண்டு ஃபங்க்ஷன் ஃபேக்டரும் இங்கே மல்டிபிள் பண்ணுவோம். அதே போல் இங்கே இருக்க x minus 2 தவிர மற்ற ரெண்டுத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அதே போல் இங்கே இருக்க x minus 3 தவிர மற்ற ரெண்டுத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்க டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவில் இருக்கிற ஃபேக்டரை தவிர மற்றதெல்லாம் 0 பண்ணால் போதும். அப்போ எக்ஸுக்கு வந்து 1ன்னு அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணால் இது 0 ஆகிடுமா? அப்போ இந்த ஃபேக்டர் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அதே போல் இங்கேயும் 0 ஆகிடும். அப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவும் 0 ஆகிடும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே 1 அப்ளை பண்ணுறோம், 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 minus 2 into 1 minus 3. 1 equal to a into minus 1 minus 2. So 1 is equal to 2a. அப்போ a is equal to 1 by 2 கிடைக்கும். ஓகே, அடுத்து x is equal to 2ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு டைம் 0 ஆகிடுதா? இங்கே 0 வந்துடுமா? பாருங்க, 2 is equal to இது 0 ஆகிடும். அதனால் நான் எடுக்கவே இல்லை. இங்கே சிலையும் நமக்கு இந்த இடத்துல 0 ஆகிடும். 2 அப்ளை பண்ணால் 2 minus 2 0 ஆகிடும். அப்போ இதுவும் எடுக்க வேணாம், பி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். பி இன்ட்டு 2 minus 1 into 2 minus 3. 2 is equal to b into 1 into minus 1. ஸோ அப்போ மைனஸ் b equal to 2. அப்போ பியோட வேல்யூ minus 2ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு 3 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். 3 அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடுமா? அதே போல் இந்த டேர்மும் 0 ஆகிடுமா? ஸோ இங்கே மட்டும் வேல்யூ கிடைக்குமா? பாருங்க, 3 is equal to c into 3 minus 1 2, 3 minus 1 1. அப்போ 3 is equal to 2c, c is equal to 3 by 2. இப்போ நமக்கு ஏபிசியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். இன்டெக்ரல் எக்ஸ் டிவைடட் பை x minus 1 into x minus 2 into x minus 3 into dx. நம்ம எப்படி பிரித்தோம்? a by x minus 1 எடுத்தோம். a ஓட வேல்யூ 1 by 2. அப்போ 1 by 2 into 1 divided by x minus 1 minus 2 divided by x minus 2. b ஓட வேல்யூ 2. அதனால் plus 3 by 2 into 1 divided by x minus 3 into dx. கரெக்டாக பாருங்க, a by x minus 1, b by x minus 2, c by x minus 3. x minus 1, x minus 2, x minus 3 போட்டோம். a இங்கே 1 by 2 போகிறதுக்கு பதிலாக இங்கே எழுதிக்கிட்டோம். bல 2 மட்டும்தான், cல 3 by 2. இப்போ இதை வந்து டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாமா? ஸோ 1 by 2 அப்படியே இருக்கட்டும். இதை இன்டெகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x minus 1 minus 2 அப்படியே இருக்கட்டும். 1 divided by x minus 2 இன்டெகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x minus 2.
அகைன் இந்த 3/2 அப்படியே வச்சோம்னா இது log modulus ஆஃப் x மைனஸ் 3 ஃபார்முலா ப்ளஸ் சி. ஸோ ஃபார்முலா வேணுமா? ஸோ இன்டெக்ரல் 1/x into dx is equal to log modulus of x plus c. ஸோ இந்த ஃபார்முலா தான் 3 இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, இதை 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 1 வந்துடுச்சா? இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இந்த நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதனால தான் இந்த 2வை முன்னாடி எடுத்துடுறோம். அப்போ 1 மட்டும் கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. சரியா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.